அன்று கள்ளச்சாராயம் என்று டாஸ்மாக். அண்ணாமலை பரபரப்பு தகவல். அதிர்ந்த அறிவாலயம். தமிழகத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானோரின் எண்ணிக்கை அதிகரித்த விவகாரம்தான் தமிழக அரசுக்கு பெரும் பின்னடைவாக இருந்தது. இப்போது அரசு விற்கக்கூடிய டாஸ்மாக் கடையில் காலாவதியான மதுபானம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரவேற்கப்படுவதாக தனியார் ஊடக நிறுவனம் செய்தி வெளியிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த செய்தியில் டாஸ்மாக் நிர்வாகம் பழைய மது பாட்டில்களை பொங்கலை போன்ற பண்டிகை தினத்தில் விற்க அறிவுறுத்தியதாகவும், டாஸ்மாக் வர்த்தக ஊழியர்கள் கவலை தெரிவித்த போதிலும் பொங்கல் பண்டிகைக்குள் பழைய சரக்குகளை விற்குமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தேர்தல் காலத்தில் குடிகாரர்களுக்கு ஏதேனும் பாதகமான சம்பவங்கள் நடந்தால் அது பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும் என்பதால் டாஸ்மாக் நிர்வாகம் பழைய மதுபானங்களை விற்பனை நிலையங்களுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் எல்பிஎஃப் உறுப்பினர் ஒருவர் கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக சில மதுபான நிறுவனங்கள் டாஸ்மாகிற்கு தங்கள் பொருட்களை வழங்குவதை நிறுத்திவிட்டதாகவும், ஆனால் அந்த பொருட்கள் எப்போது விற்பனைக்காக மறு விநியோகம் செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். அந்த ஊடக நிர்வாக செய்தி இது குறித்து வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் எப்படியாவது ஒவ்வொரு பண்டிகையின் போதும் டாஸ்மாக் விற்பனையை அதிகரிக்கவே இப்படி தமிழக அரசு மக்களின் உயிரை பணயம் வைத்து சம்பாதிப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர் தனது சமூக பக்கத்தில் வெளியிட்டிருக்கையில், கோயம்புத்தூரில் பொங்கல் பண்டிகை விற்பனைக்காக தேதி காலாவதியான மதுவை டாஸ்மாக் கடைகளில் விற்பனைக்கு திமுக அரசு வைத்திருப்பதாக தனியார் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. பொதுமக்களின் உயிர் உடல் நலம் குறித்து சிறிதளவும் அக்கறை இல்லாமல் வருமானம் வந்தால் போதும் என்ற ஒரே நோக்கம் கொண்ட திமுக அரசின் இந்த செயல்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மது விற்பனை மூலமாக பல ஆயிரக்கணக்கான கோடிகள் வருவாய் ஈட்டும் திமுக அரசு குறைந்தபட்சம் விற்பனை செய்யும் மதுவின் தரத்தை கூட பாதுகாக்க தவறுவது திட்டமிட்ட குற்றம். காலாவதியான மதுவை விற்பதால் பாதிக்கப்படுவது முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பமோ அல்லது திமுக அமைச்சர் குடும்பமோ அல்ல, அப்பாவி பொதுமக்களும் அவர்களது குடும்பங்களும் மட்டுமே. பொதுமக்களின் உயிரை வைத்து வருமானம் ஈட்ட முதலமைச்சருக்கு அருவருப்பாக இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த ஆண்டுதான் கள்ளச்சாராயம் மூலமாக பலர் உயிரிழந்தனர். அது ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தியது. இப்போது அரசு விற்கும் மதுபானம் மூலம் அசம்பாவிதம் ஏற்பட்டால் தேர்தல் நேரம் என்பதால் திமுகவுக்கு தான் பெரும் சிக்கலாக அமையும் என்று கூறப்படுகிறது.